சரி, இப்போ அவங்க வராங்க அப்படின்னா வந்து நீங்க அப்ப எந்த மாதிரியான மாணவர்கள்ல வந்து நீங்க வரவேற்கிறீங்க? இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். யூ ஷுட் ஹேவ் இன்ட்ரெஸ்ட். எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். கோர்ஸ் எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாருடைய பொட்டன்ஷியலுக்கு ஏத்த மாதிரி கோர்சஸ் இருக்கு. யூ ஷுட் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபயர். இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அண்ட் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நல்ல டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல இன்னைக்கு எங்க நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமே. சென்னையில படிக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை விட நீங்க யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் படிக்கிறது ஃபீஸ் கம்மி. இது எத்தனை பேரண்ட்ஸ்? அதனாலதான் இதை கம்பேர் பண்ணி நீங்க இப்போ நீங்க நிறைய பேர் ஓகே ஃபாரின் எஜுகேஷன் ஏங்க தவிர்க்கிறாங்க? எக்ஸ்பென்ஸ். இன்னைக்கு சென்னையில படிக்கிறது அதிக எக்ஸ்பென்சஸ், பிளஸ் ஃளைட் சார்ஜஸ் எல்லாமே இருக்குல்ல. எப்படி சேர்த்தாலுமே நீங்க பேச்சுலர்ஸ் இந்த கல்லூரியில படிக்கிறதுக்கும் இவ்வளவு 28-30 லட்ச ரூபாய் கட்டி படிக்கிறதுக்கு நீங்க யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சுட்டு போயிடலாமே. லேட்டஸ்ட் சிலபஸ், எக்ஸலன்ட் ப்ரொஃபசர்ஸ், எக்ஸலன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மிக முக்கியமா இண்டஸ்ட்ரியல் கனெக்டோட பையன் படிக்கிறான். இல்ல எந்த பேசிஸ்ல கம்மி ஆகுது, எப்படி அது வந்து அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னு யூரோப்ல கேக்குறீங்க? யூரோப்ல ஏன் கம்மினா கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்றாங்க. தீஸ் ஆர் ஆல் நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். உங்கள் பணத்தை பெறுவது, உங்கள் பணத்தை வாங்குவது, அதை வைத்து அவங்க கல்லூரி நடத்துவது அவர்கள் நோக்கம் இல்லை. இதனாலதான் நாங்க மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணாம யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரீஸ் மட்டும் நம்ம ப்ரமோட் பண்ணோம்.